தமையனார் அநேக முறைகள் கூறுவதுண்டு, கண்ணா நீயே அந்த நாராயணர் என இமைக்கும் பொழுதில் அனைத்தையும் சீர் செய்து விடலாமே என்பார். என் தமையனுக்கு எப்படி விளக்க? எனினும் தாம் சற்றே சிந்தியுங்கள். சிம்மம் வனங்களின் அரசனாய் திகழ்கிறது. எனினும் சிம்மம் தன் மனதில் நினைப்பதால் மட்டுமே எந்த விலங்கும் அதை நாடி தானாக வருமா? தானாகவே அந்த சிம்மத்திற்கு இரையாக முற்படுமா? இல்லை, அது சாத்தியமில்லை. எந்த ஒரு செயலையும் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க அதற்கான முழு முயற்சி தேவை. அதற்காக உழைத்தால் மட்டுமே அந்த செயல் நிறைவேறுவது சாத்தியமாகும். ஆசை இருந்தால் மட்டும் அனைத்தும் நிகழ்ந்து விடாது. இச்சையால் உருப்பெறுவது சொப்பனம் மட்டுமே. அதை நனவாக்க வேண்டுமானால் தாங்கள் முயற்சியில் ஈடுபட்டே ஆக வேண்டும். ஒருவேளை தாம் உண்ணும் ஆசை கொண்டால், எவரேனும் தமக்கான உணவை தன் முன் கொண்டு வந்து வைத்தாலும் அதை உண்ண வேண்டிய முயற்சி என்பது தமதாகவே இருக்க வேண்டும். அதே போல் காதலே தமது இச்சையெனில் அதை தூய உணர்வோடு எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் சொப்பனத்தில் தாம் பறக்கவும் இயலும். எனினும் தமது பாதங்கள் பதிந்திருப்பதோ இம்மண்ணில். இந்த மண்ணுலகில் தமக்கு முன்னேறும் எண்ணம் உண்டெனில் தாம் நிலத்தினை தமது பாதங்களால் பின்னோக்கி தள்ளத்தான் வேண்டும். ராதா ராதா.